ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா, பிடித்தவங்களுக்கு நம்ம அன்பை பரிமாறுவோம். எப்படி? ஒரு ஃபோன் கால் மூலயமா, மெசேஜ் மூலயமா, ஒரு ரோஸ் கொடுத்து, கிஃப்ட் கொடுத்து, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அன்பை க்ரீட்டிங் கார்டை எழுதி பரிமாறுவாங்க. சரி, இந்த விஷயம் இப்போ மட்டும்தான் இருக்கா அப்படின்னா 270 ஏடியிலேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவ்வளோ வருஷமாவா? அப்போ 270 ஏடியில் என்ன நடந்துச்சு? வாங்க ரோமுக்கு போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்லோரும் ரோம் நாட்டில் இருக்கீங்க. இந்த ஊர் மன்னர் உங்களை என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, யாரும் லவ் பண்ணக்கூடாது, போர் செய்யுங்க, போர் செஞ்சு மற்ற நாடை கேப்சர் பண்ணுங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களோட வீரம் இறங்கி போயிடும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை. இப்படி ஒரு பக்கத்தில் இருக்கும்போது அதே ஊரில் ஒரு ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, பிடிச்சவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறார், லவ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து இவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் இருந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஜெயிலோட பொண்ணை காதலிக்கிறார். இது ஜெயிலருக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஜெயிலர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு சீக்கிரம் தூக்கு தண்டனை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இவரை தூக்கி ஹோம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி தான் அன்பை இந்த பொண்ணுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு மூலியமாக வெளிப்படுத்திட்டு சந்தோஷமாக தூக்கில் ஏற்றுக்கிறாரு. இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சாகிறதுக்கு முன்னாடி கூட சந்தோஷமாக அவர் அன்பை வெளிப்படுத்திட்டு சாகிறாரு. இந்த துக்கமான விஷயத்தை தான் நம்ம வேலண்டைன் டேவாக கொண்டாடுறோம். இந்த வேலண்டைன் அப்படி எதுக்கு பேர் வந்துச்சு? இந்த ப்ரீஸ்ட் இருக்காரு பார்த்தீங்களா, தூக்கில் போட்டாங்களே, அவர் பேர் தான் வேலண்டைன். அதுக்காக தான் நம்ம வேலண்டைன் டேன்னு சொல்லி அன்னைக்கு நம்ம அன்பை எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறோம். தெரிஞ்சுக்கோங்க.